திராவிட மாடல் ஆட்சியில் அடுத்து ஒரு முன்னேற்றம். சமீபத்தில் நடந்த கிட்னி திருட்டு இருக்கு பாருங்க. அதை மா சுப்பிரமணியன் என்ன சொல்கிறாருன்னா, அது கிட்னி திருட்டு இல்லையாம், அது முறைகேடாம். அதுக்கு அவர் என்ன விளக்கம் சொல்கிறாருன்னா, ஒருத்தனுக்கு தெரிஞ்சே செய்கிறது அப்படிங்கிறது முறைகேடாம், ஒருத்தனுக்கு தெரியாமையே செய்கிறது அதுதான் திருட்டான். அதாவது இந்த கிட்னி எடுக்கிறப்ப அந்த கிட்னியை யார்கிட்ட இருந்து எடுக்கிறாங்களோ அவனுக்கு தெரியாமையே எடுத்துட்டா அது திருட்டு, அவனுக்கும் தெரிஞ்சே எடுத்துட்டா அதுக்கு பேர் முறைகேடு. இது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த சொல்லுவாங்கல்ல, திருமணம் கடந்த உறவு, கள்ளக்காதலை திருமணம் கடந்த உறவுன்னு வாங்க. அது மாதிரி குடிகாரனை என்ன சொல்லுவாங்கன்னா மது பிரியர்கள். அந்த அந்த வெர்ஷனில் இதுவும் இப்போ புதுசாக சேர்க்கப்பட்டிருக்கு. திருட்டுக்கும் முறைகேடுக்கும் ஐயா மா சுப்பிரமணியன் புதிய விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. இப்போ கனிம வள கொள்ளையா, உனக்கு தெரியாமல் எடுத்துட்டாதான் அது கனிம வள கொள்ளை, அப்படி இல்லைன்னா கனிம வள முறைகேடு அப்படின்னு சொல்ல வராரு. இப்போ இந்த பஞ்சமி நிலத்தையெல்லாம் தெரிஞ்சு செஞ்சீங்களா தெரியாமல் செஞ்சீங்களா? தெரிஞ்சு செஞ்சால் முறைகேடு, தெரியாமல் செஞ்சால் திருட்டு. இப்போ இந்த பஞ்சமி நிலத்தை ஆட்டையை போட்டதை எந்த வரையறைக்குள்ளே கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல. இப்போ இந்த வேங்கை வயலில் அந்த நீரில் தண்ணீர் குடிக்கிற தண்ணீரில் மலத்தை கலந்தான் பாருங்க, அது இப்போ தெரிஞ்சே கலந்துருந்தான் அப்படின்னா அது முறைகேடு. தெரியாமல் கலந்தான்னா அதுவும் திருட்டு தானே. அப்போ இது வரைக்கும் அந்த திருடனை பிடிச்சிருக்கீங்களா? அப்போ என்னதான் சொல்ல வர்றாங்கன்னே தெரியல. ஆனால் மா சுப்பிரமணியன் திராவிட மாடல் அரசில் ஒரு புதிய உதாரணத்தை கொடுத்துருக்கிறாரு, புதிய வரலாறு படைத்திருக்கிறாரு. முறைகேடுக்கும் திருட்டுக்கும் என்ன சம்பந்தம், என்ன வேறுபாடு அப்படின்னு.